ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம மாம்பழம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே இந்த ஜூஸ் செய்ய 3 பொருட்கள் தான் தேவை. ஒரு மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப சர்க்கரை, அடுத்தது ஒரு டம்ளர் பால். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் பால் நான் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரட்டும்ட்டு. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை மாம்பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இது உங்களுக்கு ஐஸ் வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இந்த ஜூஸ் மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஜூஸ் தெரியும்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வீட்டு சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.